அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோட உங்களோட இணைந்து கொள்கிறேன். அதாவது இன்றைக்கு ஒரு கூகுளை பற்றி 3 ரகசியம் உங்களுக்கு சொல்கிறேன் இருக்கிறேன். அதாவது என்ன ரகசியம் என்று நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுக்கு கூகுள்ண்டா எல்லாருக்கும் தெரியும். கூகுள் மூலமாக என்ன செய்யலாம்ன்றது உங்களுக்கு தெரியும். கூகுளில் நாங்கள் எதையும் தேடி கண்டுபிடிக்கலாம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஓகே, ஒரு சிறிய கேள்வி. அதாவது சில நேரத்தில் நீங்கள் யோசிக்கலாம், உலகத்தில் உள்ள எத்தனை மண் எண்ணி சொல்கிறேன்னா கூகுள் எண்ணி சொல்லும்போது தெரியாது. ஓகே, அது மட்டும் கூகுளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ கூகுளில் உள்ள சின்ன ஒரு ரகசியத்துக்கு வரணும். அதாவது 3 ரகசியம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாங்கள் கூகுளில் என்ன செய்யலாம். கூகுளில் நாங்கள் இப்போ ஒரு சீரியஸாக இல்லாட்டி ஒரு இதாக தான் பயன்படுத்தினோம். இப்போ நாங்கள் கூகுளை ஒரு விளையாட்டாக பயன்படுத்துறது எப்படி. அப்போ அதுக்கு ஒரு 3 வழி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச 3 வழியை உங்களுக்கு காட்டுத்தரேன். நீங்களும் அதே மாதிரி அந்த கூகுளில் நீங்கள் இப்போ அதை பயன்படுத்தலாம். ஓகே, உங்களுக்கு கம்ப்யூட்டரில் இருந்து போரிங் அடிக்கைகளை இந்த விளையாட்டுகளை சும்மா செய்து பார்க்கலாம். ஓகே, முதலாவது நீங்கள் கூகுளில் போய் எழுதுங்க டில்ட் என்று எழுதினோன்னா கூகுள் ஒரு பக்கம் சரியும். அதாவது இந்த மேற்கோட்டை பார்க்க உங்களுக்கு தெரியும், ஒரு பக்கம் சரிஞ்சிருக்கு. அந்த டில்ட் என்று அடித்தோன்னா கூகுள் சரிகிறது நீங்கள் காணக்கூடியதாக இருக்குது. ஓகே, முதலாவது டில்ட் அடித்தோடனே நீங்கள் பார்த்தீங்க ஒரு கூகுள் ஒரு சரிவாக இருக்குது. அடுத்து 2வது நீங்கள் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு தலையச்சுத்தக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. அதாவது டூ அ பரல் ரோல் என்று நீங்கள் எழுதினீங்களா இருந்தால் அதில் இந்த கூகுள் இது சுற்றுவதை நீங்கள் பார்க்கலாம். உண்மையை தான் சொல்கிறேன். நாங்கள் எழுதி பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஸோ டூ அ பரல் ரோல் என்ன அடித்தோடனே கூகுள் சுற்றுறது இங்கே பார்க்கலாம். அதாவது அப்படியே சுற்றி போட்டு நிற்கிது கூகுள். எவ்வளோ ஒரு த்ரில்லான இதாக இருக்குது கூகுள் இப்படி சுற்றி கொண்டு வரைக்கல. அப்போ அடுத்தது மூன்றாவது இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த மூன்றாவது நீங்கள் கவனிக்கணும்னா நீங்கள் அந்த கூகுளை உடைக்கலாம். அதாவது இந்த கூகுள் செய்த வெப்சைட்டை நீங்களாக உடைச்சி சிதறி அடித்து நீங்களே எல்லாம் தூக்கி எறியலாம். அது எப்படின்றத பார்ப்போம். மூன்றாவது அதாவது இப்போ கடைசியானது நல்லது திறமையாக இருக்கும். அது ஒரு விஷயம் கூடனா இருக்கும். அது நீங்கள் கூகுள் கிராவேட் என்று எடுத்து எழுதுனீங்களா இருந்தால் இந்த கூகுளை நீங்கள் உடைக்க முடியும், உடைச்சி தர முடியும். ஸோ அதே உங்களுக்கு கூகுள் கிராவேட் என்று எழுதுனீங்களா இருந்தால், அதாவது இனி இந்த சைடில் போய் இதில் போய் அமர்த்துறீங்கண்டா அப்படியே கூகுள் திறந்து அப்படியே உடைஞ்சி விழுதுறா நீங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ கூகுள் உடைஞ்சி விழுந்தோன்னா நீங்கள் உங்களோட மவுஸை கொண்டு போய் நீங்கள் விரும்பின மாதிரி கூகுளே அடிச்சு உடைக்கலாம். அப்படி இது ஒரு விளையாட்டு மாதிரி. ஓகே, எல்லாம் சிம்பிளாக கூகுள் இந்த கொம்பனியாக நாங்கள் அடிச்சு உடைச்ச மாதிரி ஒரு எங்கள்ட மனதுக்கு ஒரு சந்தோஷத்தோடு நீங்கள் விளையாடலாம். அடுத்து நீங்கள் என்ன ஒன்று செய்யலாம். நீங்கள் உங்களோட இதை நீங்கள் இதில் எழுதி, அதாவது இப்போ எல்லாம் எல்லாம் கலண்டு திரும்பி எல்லாம் சுற்றி போய் இருக்குது. நாங்கள் அதை நேராக்கி போட்டு ஓகே, இப்போ நான் இதில் போய் ஓகே என்ன நேராக்கியில் ஓகே நேராக்கடியும் பரவாயில்ல. இப்போ போய் என் பேர் எழுதுகிறேன். நான் என் பேர் எழுதி போட்டு நான் என் பேரை தேடுறேன். ஸோ இப்போ எனக்கு எந்த சம்மந்தப்பட்ட ஃபோட்டோக்களும் எந்த சம்மந்தப்பட்ட வெப்சைட் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் இந்த ஃபோட்டோவோட நான் இந்த ஃபோட்டோக்கள் எல்லாம் இந்த லோகோ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு விளையாடக்கூடியதாக இருக்கும். எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ. ஸோ இது ஒரு கூகுள்ன்ற ஒரு 3 ரகசியத்தை உங்களுக்கு நான் வெளிவிட்டிருக்கேன். இது கூடுதலான நாட்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்ச ஆக்களுக்கு பிரியோனப்படாது, தெரியாத ஆக்கள் இது பிரியோனப்படக்கூடியதாக இருக்கும். அதில் என்ன ஒரு பிரியோனம்னா, நாங்கள் எப்போவும் போர் அடிக்க ஹோம்பேட்லேருந்து ஃபேஸ்புக்கை தான் எவ்வளோ தான் பார்க்குறது. இடக்கிட இப்படியான கூத்துவளையும் நாங்கள் போட்டு பார்க்கலாம். ஓகே, நீங்களும் செய்து பாருங்க. இதில் எழுதுகிற லிங்க் எல்லாத்தையும் அப்படியே நான் இந்த வீடியோக்களை விட்டுருக்கிறேன். നിങ്ങൾക്ക് எழுதுகிற வேலையும் இல்லை. நீங்கள் சும்மா போய் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் தானாக எல்லாம் பெறுவர். இல்லாட்டி தூக்கிக்கொண்டே போட்டிங்கன்னா தானாக எல்லாம் பெறுவர். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். ஸோ கரிசாக்குட்டியை தூக்கி இப்படி சுழட்டி அறிவோம். கிடக்கு. வணக்கம், நன்றி.